வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமையில் வறுமை அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். பிறக்கும்போதே எல்லாரும் பார்த்தீங்கன்னா பணக்காரங்களா பிறக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க முயற்சியில் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு முன்னுக்கு வராங்க. ஒரு சிலர் வசதியாகவே வாழ்ந்துடுறாங்க. சொகுசாக ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்கள வேலை வாங்கி இவங்க வசதியாயிடுறாங்க. கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயற்சினா அவங்க மூளையை யூஸ் பண்ணி என்ன செஞ்சால் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நேக்காக காய் நகர்த்துறவங்க சீக்கிரமே வசதியாயிடுறாங்க. முதலாளிக்கு உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், அவர் சொல்கிறத தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறவங்க வருஷம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் என்ன செஞ்சால் எங்கே போய் பணம் சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் மூளையோட வேலை பார்க்குறவங்க வேகமாகவே வசதியாகிடுறாங்க, நல்லாவும் வாழ்கிறாங்க. கொஞ்சம் அடுத்தவங்கள ஏமாற்றி வேணால் வாழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியாத அதை சொல்லக்கூடாது. ஆனால் இந்த இளமையில் வறுமைன்னு சொல்கிறோம் பாருங்கள், படிக்கும்போது சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது. அதுங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு செஞ்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். சரி, இன்னும் அவன் பொழப்ப அவன் பார்த்துக்கிடுவான், இனிமேல் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு பெற்றவங்க நினைக்கிறப்ப திரும்பவும் கடவுள் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வைப்பார். திரும்பவும் அவனை பெற்ற பிள்ளையே கஷ்டப்படுற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவார். கஷ்டப்படுற பிள்ளைங்க வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே படணுன்ற மாதிரி ஆக்கி வச்சுருக்காரு இந்த கடவுள். இருக்கிறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கார். நம்மளை மாதிரி இல்லாதவங்களுக்கு சோதனை மட்டும்தான் கொடுக்குறாரு. அது ஏன்னு தெரியலை. நம்மளும் கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படியாச்சும் 4 பேர் முன்னாடி நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு முட்டி மோதி நம்மளும் வாழ தான் பார்க்குறோம். ஆனால் கடவுளுக்கு நம்ம மேலே என்ன கோவமோ தெரியலை. உழைப்பு பத்தலைன்னு நினைக்கிறாரோ, இல்லைன்னா நீ நல்லா உழைக்கணும், நல்லா சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி இப்படி செய்கிறாரோ தெரியலை. கஷ்டம் ஏதோ ஓரளவு இருந்தால் பரவாயில்லைங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருக்கும்போது மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படியே இருந்துருவோமா என்னங்க? கடவுள் நம்மளை ஒரு நாள் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். நம்பி வாழ்வோம், நம்பிக்கையோடு வாழ்வோம். உழைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஏதோ ஒரு வகையில் துணை இருப்பார் அப்படின்னு நம்புவோம். என்னங்க, ஏமாற்றி பிழைக்கிறவனே நல்லா வாழும்போது நம்ம உழைச்சி சாப்பிட்றவங்க நல்லா வாழ்வோங்க. நம்பிக்கையோடு பயணிப்போம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். முருகன் அருளால் எல்லாரும் நல்லா இருப்போம். சரிங்களா? என்னோட நிலைமையும் மாறும், உங்களோட நிலைமையும் மாறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அதனால் இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நாளைய நாளை ஒரு நம்பிக்கை இல்லாமல் கொண்டு போயிடாதீங்க. இன்றைக்கி கஷ்டப்படுறோம்னா நாளைக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த பதில் எனக்கும் தான், உங்களுக்கும் தான். அதனால் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகேங்களா? பாய்ங்க.